பயனுள்ள பதிவு நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறேன். இப்போ புடவை எடுக்க போகிறோம். ஒரு கல்யாணத்துக்கோ நிச்சயதார்த்தத்துக்கோ எதுக்கோ ஒன்று பட்டு புடவை எடுக்கணும். நீங்கள் அசல் பட்டு புடவை எது, ஒரிஜினல் எது, டூப்ளிகேட் எதுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? அது எப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். சொல்கிறதுக்கு முன்னே என் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த புடவை எடுக்கணும்னு நம்ம காஞ்சிபுரத்துக்கு போனாலே ஒரு புரோக்கர் கூட்டம் நிறைய இருக்கும். தெருவாக நிற்கும். நம்ம புடவை எடுக்க வரோன்றதை அவங்க தெரிஞ்சுக்கினாங்கனாலே எப்படியோ தெரிஞ்சிடும். நம்ம பின்னாடியே வருவாங்க. ஆட்டோவில் வா, ஏறு ஏறு, நான் கொடுக்குறேன் காசு, வந்து பாருங்கள், முதல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுங்க, இல்லைன்னா விட்டுருங்கன்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி தொந்தரவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆள்கிட்ட நீங்கள் ஏறவே கூடாது. அவள் எங்கேயாச்சும் ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் உங்களுக்கு வழியே தெரியாது. அந்த இடத்துல எடுத்து போய் நிறுத்திட்டு நீங்கள் பாருங்கள், பிடிக்கலன்னா நம்ம வேறு கடை பார்க்கலாம், பிடிக்கலாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரே கம்பல் பண்ணி ஒரு கடையில் எடுத்து போய் நிறுத்திடுவாங்க. இது மாதிரி கூட்டம் காஞ்சிபுரத்தில் இறங்கணுன்னே இருக்குது. இதில் நம்பி நீங்கள் ஏறவே கூடாது, ஏறாதீங்க. ஏன்னா நீங்கள் கேட்டால் கூட சொல்லலாங்க, கோயிலுக்கு வந்துக்கிறப்பா பார்த்துட்டு போயிடுறோம், அதுக்கு தான் வந்தோம், புடவை எடுக்க வரல அப்படின்னு. நீங்கள் ஒரிஜினல் பட்டு புடவை எடுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிங்கன்னா எங்கே நல்லா இருக்குன்னா சொசைட்டிங்களில் தரமாக இருக்கும், சொசைட்டியில் எடுக்கலாம். ஆனால் இது எப்படி நல்லதா கெட்டதா பார்த்து எடுக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கணும், விலையும் கொஞ்சம் குறைவாக இருக்கணும், பார்த்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா இந்த ஒரிஜினல் பட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது முந்தியே இருக்காது. முந்தி அந்த முந்தியில் ஒரே ஒரு நல்ல பளபளப்பாக இருக்க ஒரு ஜரிகை கொஞ்சம் அப்படி உருவி பார்த்தீங்கன்னா வெள்ளையாக தெரிந்தால் அதில் வெள்ளி கலந்துருக்குதுன்னு அர்த்தம். செம்பு கலராக வந்ததுன்னா அது அதில் இல்லை, செம்பு தான் கொஞ்சம் கலர் வந்தால். மற்றபடி சிவப்பு நூல் வரும், அது 3ஆவது தரம், இது ஃபஸ்ட்டு தரம். நீங்கள் கடையில் போனவுடனே கடைக்காரர்கிட்ட பியூர் ஜரிகையா இது டெஸ்டட் ஜரிகையான்னு கேட்டிங்கனால அவர் புரிஞ்சுக்குவார். ஓ, இவங்களுக்கு விஷயம் தெரியும் போல் இருக்குது, அதனால தான் இப்படி கேட்குறாங்க அப்படின்ட்டு. உடனே நீங்கள் எங்களுக்கு பியூர் ஜரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா விலை கூட அதிகமாக தான் இருக்கும். ஆனால் துணி லேசாக இருக்கும். நீங்கள் ஒரு 20,000 25,000த்துக்கு பார்க்குறீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு அளவு தான் இருக்கும் சரிகையே. துணி லேசாக நல்ல மென்மையாக இருக்கும். அதே வேலையை நல்ல கிராண்டாக ஒரு புடவை காட்டுறாங்கன்னா அது டெஸ்டட் சரிகை. அதில் எதுவுமே இருக்காது, செம்பு தான் கலந்துருக்கும். இதுதான் இது பார்க்கணும். அதே நேரத்தில் நீங்கள் பட்டு புடவை எடுக்கிறேன்னு போகும்போது உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஒன்று தருவாங்க. 2 முத்திரை இருக்குது. ஒரு முத்திரை சில்க் சரி, பியூர் ஜரி, இன்னொன்று டெஸ்டட் சரி. இதில் நீங்கள் பியூர் ஜரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் நிறைய புடவை வீட்டில் இருக்கும், 4 3 5 கீஞ்சது கூட கொடுங்கன்னு சொல்லிட்டு தெருவில் இருக்கவங்க கேட்பாங்க. எப்படி இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கிறோம், உங்களுக்கு பணம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு டச்சுக்கு இது தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட ஏமாற்றியே வாங்கிடுவாங்க. ஆனால் இதுக்குன்னே ஒரு 70 80 காஞ்சிபுரம் வழியிலே நிறைய கடைங்க இருக்குது. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம், இது என்ன விலை தேரும், என்ன எவ்வளோ இருக்குதுன்றது. நீங்கள் ஒரிஜினல் பட்டுப்புடவை எடுக்கணும் அப்படின்னு போனீங்கன்னா அவங்க சர்டிஃபிகேட் தருவாங்க. இவ்வளோ பர்சன்டேஜ் வெள்ளி இருக்குது, இவ்வளோ இருக்குது கலந்துருக்குதுன்னு சொல்லிட்டு தருவாங்க. ஆனால் நீங்கள் இந்த கம்மி விலையில் நல்லா கிராண்டாக எடுத்தீங்கன்னா துணி திக்காக இருக்கும், பட்டாக இருக்காது. அது இந்த டெஸ்டட் ஜரிகை தான் இருக்கும். அது செம்பு கலந்த ஜரிகையாக தான் இருக்கும். அதுவே உங்களுக்கு 20,000 அப்படின்னாங்கன்னா நல்ல கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் அது பின்னாடி யூஸ் வராது. உண்மையிலே எனக்கு நல்ல ஜரிகை வேணும், நல்ல பட்டு புடவை வேணும், போலியே இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் விரும்பினா தறி நெய்கிற குடும்பங்களே நிறைய இருக்குது காஞ்சிபுரத்தில். அங்கே நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஒரு புடவை நெய்யறதுக்கே 15 நாள் 20 நாளுக்கு மேலே ஆகும். அதுக்கே அவங்க ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த உழைப்பு போடணும். அப்போ தான் எவ்வளோ விலை இருக்கும் பாருங்கள். அதனால தான் விலை ஜாஸ்தியாக கூட்டி விற்கிறது. நம்ம மற்ற புடவைங்கள்லாம் சிவப்பு நூல் இருக்கும், ஒன்று வச்சு நல்லா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இதுதான் நல்ல புடவை காஞ்சிபுரம் தான் சொல்லி விற்பாங்க. அதில் கொஞ்சம் இழுத்து பார்த்தீங்கன்னா நூல் சிவப்பாக இருக்கும். அந்த நூல் அது 3ஆவது குவாலிட்டி. அதே தேவையில்லை, கொஞ்சம் செம்பாக இருக்கிறது அது செகண்ட் குவாலிட்டி டெஸ்டட் ஜரிகை. இன்னொரு 4ஆவது ரகம் காக்கா சரிகை. அது ஒன்றுமே கிடையாது. அதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பட்டு புடவையில் இருக்க ஒரே ஒரு சரிகை எடுத்து கொஞ்சம் இந்த கடப்பா கல் இருக்குது பார்த்தீங்களா, சின்னதாக எடுத்துருந்து அதில் கொஞ்சம் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய தன்மை என்னன்னு தெரியும். வெள்ளையாக வந்தால் அதில் வெள்ளி கலந்துருக்கு. ஆனால் இப்போல்லாம் நிறைய வெள்ளியெலாம் கலக்கிறதில்ல, 40% கலந்தாலே உங்களுக்கு அதிகம், அவ்வளோதான் வெள்ளியினுடைய தரமே. அதுக்கு மேலெலாம் நிறையெல்லாம் யாரும், அது பழைய காலத்தில் நம்ம முன்னோரு காலத்தில் நல்ல பியூர் ஜரிகை நல்ல வெள்ளி இருந்தது. உங்களுக்கு பியூர் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி தறி நெய்கிறவங்கிட்ட சொல்லி ஆர்டர் கொடுத்து 1 மாதம் ஆனால் கூட பரவாயில்லப்பான்னு சொல்லி ஆர்டர் கொடுத்து வரும்.
ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி டிசைன்ஸ்லாம் அவங்களால அப்படிலாம் கொடுக்க முடியாது. இது வந்து நீங்கள் டிசைனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கம்மி விலையில தான். இந்த கம்மி 10,000 5,000 இருக்கிற புடவைங்கலாம் எடுத்தீங்கன்னா நல்லா டிசைனாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் அதில் ஒரு நயா பைசா கூட தேராது. இதுதான் புடவை வைக்கிறது கண்டுபிடிக்கிறது. கொஞ்சம் எடுத்து கொளுத்தி பார்த்தீங்கன்னா, அசல் பட்டு நீங்கள் கொளுத்தி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, சாம்பலாயிடும். அதே வந்து இந்த டெஸ்டட் இதை பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசிறு உண்மை இல்லாத அது எதுவுமே இல்லைன்னு சொன்னால் அது வந்து பிசுப்பாயிடும். அந்த இதுவே கொஞ்சம் கொளுத்தி பார்க்கும்போதே ஒன்றுமே இருக்காது. கம்பி மாதிரி இருக்கும், பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், கம்பி மாதிரி இருக்கும், பிசு தன்மை வரும். அது வந்து சுத்தமான டூப்ளிகேட். நீங்கள் கண்டுபிடினா இந்த 2 வழி தான். முந்தி இருக்கக்கூடாது. முந்தி வந்து அவங்க தான் போட்டு தரணும். இப்போ எல்லாத்துக்கும் அவங்களே போட்டு கொடுக்குறாங்க சிலதுக்கெலாம். இருந்தாலும் நீங்கள் பார்த்து செய்யணுன்னா அந்த முந்தியில் இருக்க ஜரியை கொஞ்சம் இது பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாக வருதுன்னா அதை நல்லா எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். அவங்க தான் முந்தி போட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரிஜினல் புடவையில் முந்தி இருக்காது, நூல் தான் இருக்கும், குஞ்சலாம் இருக்காது. இதுதான் வந்து நீங்கள் பட்டு புடவை எடுக்கணும் அப்படின்னு போனால் இதுதான் சிறந்த வழி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.